எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு ஊழல் கிடையாது, புதுசா வரும். நீங்க இத்தனை வருஷமா மாறி மாறி போட்டு சலிச்சு குளிச்சு போறவங்களுக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்க பசங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க வீட்டுல? இந்த முறை முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு போடுறீங்க? யாருக்கு? குடி தண்ணீர் எப்படி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்களா? எவ்வளவு, 10 ரூபா 12 ரூபாவா? பாத்தீங்களா, இந்த குடிதண்ணீர் பிரச்சனை தான் இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி முழுமையா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றது இந்த குடிதண்ணீர் பிரச்சனை தான். நிறைய ஊருக்கு பஸ்ஸே உள்ள வர்றதில்லை. மக்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பஸ்ல ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இங்க பாருங்க. அதுதான் அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன யாரு பிடிக்கும் சொல்றாங்களா? என்னன்றாங்க பசங்க வீட்டுல விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்களா? என்ன வீட்டுல என்ன சொல்றாங்க? இந்த 5 வருஷத்துல எம்எல்ஏ இங்க வந்திருக்காரா? வரவே இல்ல. முகமது பர்வேஸ் உங்களை பார்க்க வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அவரு நம்பிக்கைக்குரியவரா பாக்குறீங்களா? ஆமா, விஜயோட மறு உருவமா பாக்குறோம். ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும். சினிமாவுல ஜெயலலிதா அம்மா எப்படி நடிச்சு மக்களுக்கு எப்படி தூக்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வெற்றி சின்னமா என் விஜய் வருவாரு. இந்த கோயிலே முடிவடையாம இருக்கு. ஊர் பெரியவங்க எல்லாம் கட்டுறீங்களா? ஜெயிச்சு வந்தோன்னே என்னோட சொந்த காசுல நானும் இதுக்கு உதவியா இருக்கிறேன். சரியா? கோயிலுக்கு உங்களெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு செல்வ விநாயகர் ஆலயம் முன்பா பேசலான்னு வந்திருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிராமத்துல நிறைவேற்றப்படாத முக்கியமான கோரிக்கை இருக்கா? குடிக்க தண்ணி இல்ல. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்களா? குடத்துல 12 ரூபா. பஸ் ஸ்டாப் இல்ல. சரி, இங்க ஜெயிச்சு போனாங்கல்ல எம்எல்ஏவா, 5 வருஷம் இங்க வந்திருக்காரா? வந்ததே இல்ல, பார்த்ததே இல்ல. நன்றி தெரிவிக்கவாது வந்தாரா? வரல. சரி, அவங்க சார்பா யாராவது நியமிச்சு உங்களுக்கு ஏதாவது வேலைனா பண்ணி கொடுத்திருக்காரா? அதுவும் கிடையாது. அப்ப இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கா சொல்றீங்களா இல்ல முடிவு பண்ணி சொல்லிருக்கீங்களா? முடிவுதான். எம்எல்ஏவோட வீடு இங்கதான் கட்டிக்கிட்டு இருக்காங்களா தெரியுமா? வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலும் இங்க வந்து உங்களை பார்த்தது இல்லையா? சரி, மக்கள் தெளிவா தான் இருக்கீங்க. அப்ப இந்த முறை உங்களுக்கு தெரிஞ்ச சின்னம், ஒரே சின்னம் என்ன? விசில் தான். மாத்திர மாட்டீங்களே. இந்த உறுதியான இந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதுவும் விநாயகர் கோயில் முன்னாடி இருந்து சொல்றேன், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றி கொடுப்பேன். சரியா? இங்க வந்து பசங்களுக்கு விளையாட்டு மைதானம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் செஞ்சு கொடுத்துருவோம். சரியா? ஆனா சவுண்டா சொல்லுங்க, நம்ம சின்னம் என்ன சின்னம்? ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. சரியா? தலைவர் தளபதி கிட்ட சொல்லிடவா? இந்த புறங்காடு நம்ம கோட்டைன்னு சொல்லிடவா? சந்தோஷம், மகிழ்ச்சியோட போறேன், வெற்றியோட போறேன், உங்க ஆசீர்வாதத்தோட போறேன். அறந்தாங்கி தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் திரு முகமது பர்வேஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். புறவங்காடு என்ற பகுதியில் செல்வ விநாயகர் ஆலயம் கோயில் வளாகத்திற்கு அருகில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய இணைந்திருக்கார் திரு பர்வேஸ் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். அறந்தாங்கி தொகுதியின் தாவேகா வேட்பாளர் நீங்க எப்படி பார்க்குறீங்க? காலையில் உங்களுடைய பிரச்சார பயணத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம்.
செல்வ விநாயகர் ஆலயத்துக்கு வெளியே ஒரு சென்டிமெண்ட்டாக எங்கே எல்லாரையும் மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைத்து ஊராட்சிகள்லையுமே அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஊராட்சிகள்லையுமே மக்கள் ரெடி பண்ணுற இடமே கோயில், சர்ச்சு, மசூதி இதில் தான் ரெடி பண்ணுறாங்க, வாசலில். இப்போ நீங்கள் வந்திருக்க டைமும் கரெக்டாக செல்வ விநாயகர் ஆலயத்திலே நீங்கள் எங்களை பார்த்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் 6 மணிக்கு புறப்பட்டோன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்து, அனைத்து ஊராட்சிகளுக்கும் நம்ம கால் படாத இடமே இல்லை, நம்ம ஜீப்பு போகாத இடமே இல்லை. போகிற இடமெல்லாம் மக்கள் எழுச்சி எப்படி இருக்குன்னு இப்போ நீங்களே பார்த்தீங்க. இவங்களோட எழுச்சி, இவங்களுடைய அந்த கடுமையான அந்த அதிருப்தி, ஜெயிச்ச ஆல்ரெடி இருந்தவங்க அதிருப்தி, அவங்க அதிருப்தியாளர் கடுமையாக இருக்குது. அது எங்களுக்கு சாதகமாக கொண்டு போயிட்டு இருக்கு. அதை நாங்கள் மக்களோட நம்பிக்கையை உறுதியாக நின்று அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். யார் இந்த முகமது பர்வேஷ் அப்படின்னு அறந்தாங்கி மக்களுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லை? அதை நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். முகமது பர்வேஷ் யாருன்னா, தளபதி விஜயண்ணனோட தீவிர ரசிகராக இருந்து தொண்டரா மாதிரி ஒரு மாவட்ட செயலாளராக உயர்ந்து வந்திருக்கேன். தளபதி விஜயண்ணனோட 2006லேருந்து பயணிக்கிறேன். இந்த வருஷத்தோட 20 வருஷமாக அவரோட பயணிக்கிறேன். அவரோட சிறு வயதுலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து, அப்புறம் நற்பணி மன்றத்தில் மாதிரி, அப்புறம் மக்கள் இயக்கமாக இருந்து, அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் பல்லாயிரம் நலத்திட்டங்களை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 பேருக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி பிளட் டொனேட்டே பண்ணியிருக்கேன். பல கோயில்களுக்கு, மசூதிகளுக்கு, சர்ச்சுகளுக்கு அவங்க கேட்ட உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விலையில்லா விருந்தகம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே விலையில்லா விருந்தகம் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டிருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் கடுமையாக உழைச்சிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதிக்கும் எங்களுடைய நலத்திட்ட பணிகள் போகாத இடமே கிடையாது. கஜா புயலாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டம், அந்த லாக்டவுன் பீரியடில் மக்களுக்கு செய்யாத இதுவே கிடையாது. அப்புறம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலேயே எனக்கு தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நான் இப்போ வேலை செய்கிறேன். ஆனால் தலைவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மாவட்ட செயலாளருங்கிற முறையில் இந்த ஏரியாவில் அவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கேன். நிறையா நலத்திட்ட பணிகள் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிக்கப்பட்ட ஏம்பலில் கூட ஒரு பொண்ணை ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி இறந்தப்ப கூட நான் போய் நிதி அளிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு மக்களுக்கு துயரம் வரும்போதும் நான் போய் நின்று அறந்தாங்கி தொகுதி மக்களுக்கு முன்னின்று நடத்தி கொடுத்துருக்கேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம், உங்களுக்கும் தெரியும். அறந்தாங்கி எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அதற்கு பிறகு அவருடைய சன், தொடர்ச்சியாக அவங்களே காங்கிரஸினுடைய பகுதியாகவே இதை மாற்றி வச்சிருக்காங்க. அவங்கள எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை முகமது பர்வேஷ்க்கு இருக்கா? தாத்தா கிடையாது. இப்போ இருக்கிற எம்எல்ஏ ராமச்சந்திரன், திருநாவுக்கரசரோட பையன். அவங்க அப்பா, அடுத்து இவர், அப்படி நிற்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சு திருநாவுக்கரசும் ராமச்சந்திரனும் தான். திருநாவுக்கரசுமே 2011 தோல்வி அடைஞ்சிருக்காங்க அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில். ராமச்சந்திரன், இப்போ இருக்கிற ராமச்சந்திரனை 2016 தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஏதோ மக்கள் சரி இவங்க 2 முறை தோக்கடிச்சிட்டோம், 2021 வாய்ப்பு கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க ஒழுங்காக பயன்படுத்தாமல் பல கிராமங்களுக்கு அவங்க போகவே இல்லை. பல கிராம மக்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலை, நாங்கள் பார்த்ததில்லை, இது பண்ணதில்லை, அது பண்ணதில்லைன்னு நிறையா. இப்போ அவங்க ப்ரெசன்ஸ் இல்லாதது தான் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்குது. முருகங்காடு இந்த கிராமத்து மக்கள்கிட்ட என்ன விஷயங்களை செய்து கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன். நான் வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஆனால் இதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு, என்ன மக்கள் உங்களோட இருக்காங்க, என்ன சொல்ல விரும்புகிறேன்? முதல்ல வெற்றி பெற்ற உடனே இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது சார். காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. 10 ரூபா 12 ரூபா குடம் கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. முதல்ல குடிநீர் பிரச்சனையை இந்த சட்டமன்ற தொகுதி முழுமையாக சரி பண்ணி கொடுத்து மக்கள் அன்றாட குடிநீர் காசு கொடுத்தெல்லாம் வாங்காமல் நம்மளுடைய அரசு சார்ந்து தண்ணி எப்படி வருதோ அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும். அது ஒன்று. இந்த தொகுதி முழுவதும் ரோடு இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது சார். எங்கிட்டு திரும்பினாலும் குண்டும் குழியுமா இருக்குது. மக்கள்னால நிம்மதியாக போக முடியலை, வர முடியலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் ரேஷன் கடை இருக்குல்ல, ஒரு சில ஊரில் இருக்குது, ஒரு சில ஊரில் இல்லை. பக்கத்து ஊரில் போய் வாங்கி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை இருந்தால் வாடகை கட்டடத்தில் இருந்து பண்ணி அந்த வாடகை கட்டடம் டேமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய ஊருக்கு பஸ்ஸே உள்ளே வர்றதில்லை. மக்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மெயின் பிரச்சனைங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். சிறுவர்களுடைய ஆர்ப்பரிப்பு எப்போவுமே டிவிகே கேண்டிடேட்ஸ் பக்கம் அதிகமாக இருக்குது. அதை பார்த்து பெரியவர்கள் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் இவங்களை ஒரு பலமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, இந்த பலம் எப்படி உங்களுக்கு பலம் கொடுக்கும்? நாங்கள் பெற்றோர்கள் வராங்க, நாங்கள் வரோன்னு சொன்ன உடனே சிறுவர்களும் தமிழக வெற்றி கழகம்ன்றோன்னு வந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால்
குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை நீங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இங்கே பாருங்க. அதுதான் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே பாருங்க, அப்பாயி போடுங்கங்கிறாங்களாம். அதனால இது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அது எங்களுக்கு ஈஸியாக கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இன்னொன்று, நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு முறை போட்டு பார்ப்போமே, நம்ம பேரண்ட்காக ஒரு முறை போட்டு பார்ப்போமே. இது மாதிரி 50 வருஷத்தில் நான் போன மக்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 50 வருஷத்தில் எந்த எலெக்ஷனும் இப்படி நாங்கள் பார்த்ததில்ல. இந்த எலெக்ஷனில் தான் குழந்தைங்களே உங்களுக்காக பேசி ஓட்டு வாங்கி கொடுக்குறதுல தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறனால சொல்கிறாங்க. கடைசியில் இப்போ இருக்கிற எம்எல்ஏ, அடுத்து எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கலாம். ஏன்னா எனக்கு காதில் வருது. ஆனால் மக்கள் நீங்கள் பணமே கொடுத்தாலும் தெளிவாக இருக்காங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. நியாயமாக போட்டி போடுவோம், யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். அதுக்கு மீறி நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் மக்கள் அதை விரும்பலை. ஓட்டு போடுறதுக்கு தாவேக்காக்கு விசிலுக்கு ஓட்டு போட மக்கள் தயாராகிட்டாங்க. உங்களுடைய பயணத்தில் தொடர்ச்சியாக வரோம், மேலும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி திரு பர்வேஷ். எஸ், இன்னும் பசங்க என்ன சொல்றாங்க, வீட்டில் டிவிக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்றாங்களா? ஆமாம் சார். பசங்களுமே எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க. அது பேரண்ட்ஸுகளை பொழுது நெருக்கடி பண்ணுறதே முதல்ல டிவிக்கே போடுங்க, ஒரு தடவை வந்து இந்த வாய்ப்பை கொடுங்க, விஜய் வரட்டும், விஜய் அண்ணா உங்களோட பிள்ளை மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கேன்வாஸ் பண்ணுதுவா. பிள்ளைகளுக்காக இதை செய்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்காக தான் சரி செய்வோம், விஜயை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது சார் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறோம். நான் 4 தடவை மனு கொடுத்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டு கட்ட சொல்லி 4 தடவை. இந்த பிள்ளைங்கள்லாம் போய் நடந்து போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற முடியலை. பிள்ளைகளுவா காலேஜ் பிள்ளைகளுவா வர முடியலை. பசங்க பிள்ளைகளுவா காலேஜை விட்டு ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு போனால் திரும்பி பார்க்குறாங்க, என்ன அந்த பொண்ணு ஒத்தையா அவ்வளோ தூரம் நடக்குது, 7 மணிக்கு மேலே நடமாட முடியலை. அந்த வாய்ப்பெல்லாம் மாற்றணும். அதுக்காக நம்ம விஜய் அண்ணாவை கொண்டு வரணும். பர்வேஷ் அவர்கள், முகமது பர்வேஷ் உங்களை பார்க்க வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அவரு நம்பிக்கைக்குரியவரா பாக்குறீங்களா? ஆமா, விஜயோட மறு உருவமா பாக்குறோம். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும், அதுதான் மெயின். முதல்ல பாதுகாப்பு. பிரச்சனை இருக்கு இந்த அறந்தாங்கி. எங்கெங்க உலகமே பெண்களை கற்பழிச்சு கொள்றாங்களே, அதெல்லாம் என்ன பாக்குறாங்க, கண்ட்ரோலா கேட்கறாங்க. அதை முதல்ல போக முடியுதுல, தண்ணி அடிச்சுக்கிறாங்க. பெண்கள் வயசுன்னு பார்க்குறாங்களா, சிறு வயசுன்னு பார்க்குறாங்களா, கிழவின்னு பார்க்குறாங்களே, என்ன நடக்குது? அதே எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். விஜய் ஜெயிச்சு தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். சம்பாரிச்சா அவர் சொந்த பணத்தில் தான் இப்போ செலவு பண்ணுறாரு விஜய். இவர் வந்து பரம்பரையிலேருந்து எங்கள் ஓட்டு பணத்தை எடுத்து வச்சு இவர் செலவு பண்ணி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அவர் வீடு கட்டி மாளிகையாக இருக்கார். அவரோட சேர்ந்து 4 பேர் வருவாங்க வெள்ளை வேட்டி. அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுப்பா எங்கள் ஏழை எளியதுக்கு 10 காசு கூட கிடைக்காது. அதனால எங்களுக்கு ஒரு திருப்பி விஜய் வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு. ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும். அவங்க சினிமாவில் ஜெயலலிதா அம்மா எப்படி நடித்து மக்களுக்கு எப்படி தூக்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வெற்றி சின்னமா என் விஜய் வருவார். என்ன குறை இருக்கு? மழை பெஞ்சிச்சுன்னா குளம் மாரி ஒரு பைக் வராது, ஒண்ணுமே வராது. இந்த சைடு எதுவுமே வண்டியே வராது. 30 வருஷம் பின்தங்கி இருக்கும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. கரெக்ட்டா? எங்களுக்கு தண்ணி தாங்க வேணும். அந்த சைடு தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம் நிஜமா. ஆமா, பாதி இடத்தோட முடியுது தண்ணி, பாதி இடத்துல வர்றதே இல்ல. 50 வருஷமா மாறி மாறி போட்டு அவங்க தானே வந்திருக்காங்க. இந்த முறை புதுசா வந்திருக்கோம். உங்க குழந்தைங்க வீட்ல எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாங்க? விசில் தானா? சரி, இந்த ஒரு முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா விசிலுக்கு போடுவோம். ஆமா, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வருது. நீங்க அதுல பண்ணுங்க. உறுதியா 2 மாசம் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ல இருந்து 2 மாசம் டைம் கொடுங்க. அனைத்து கோரிக்கைகளையும் படிப்படியா நிறைவேற்றி கொடுக்குறேன். சரியா? மகிழ்ச்சி, போயிட்டு வரேன். சந்தோஷமா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்க, வாய்ப்பு கொடுங்க. சரி, போயிட்டு வரேம்மா, சப்போர்ட் பண்ணுங்கம்மா, பார்த்துக்கோ. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணன் சார்பாக அறந்தாங்கியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்ன அறிவிச்சிருக்காரு. என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த முறை யாருக்கு ஓட்டு போட போறீங்க? உறுதியா? ஏன் இந்த திடீர் மாற்றம்? புதுசா வராரா?
சரி, நம்பிக்கை எங்க மேல நிறைய வந்துருச்சா? இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, நான் ஒண்ணு கேட்கவா? இந்த 5 வருஷத்துல எம்எல்ஏ ஜெயிச்சு போனாங்கல்ல, வந்தாங்களா? சரி, இந்த ஏரியால முக்கியமான நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் எதுவும் இருக்கா? நிறைய இருக்கா? நீ சொல்லுமா. ரோடே இல்ல, சரி ஒழுங்கான குடி தண்ணி இல்ல, சரி வடிகால் இல்ல, மழை பெஞ்சா தண்ணி போக பகுதி இல்ல, சரி குளிக்கிற ஆறு ஒழுங்கா இல்ல. இந்த குளம் சுத்திகரிச்சு தந்தாலே எங்களுக்கு போதும், வேற குளமே வேண்டாம். இந்த 5 வருஷத்துல எம்எல்ஏ இங்க வந்திருக்காரா? வரவே இல்ல. அப்ப ஒரு முடிவா இருக்கீங்க இந்த முறை மாற்றத்துக்கு? ஆமா. சரி, சவுண்டா ஒரே ஒரு முறை நம்ம சின்ன என்ன சின்ன சவுண்டா சொல்லுங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடணும். தாவேக்காவுக்கு விசிலுக்கு போட்டுருவீங்களா? சரி, கடைசி நேரத்துல உங்களை மனமாற்றம் அடைகிறதுக்காக யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்படியா? உண்மையா? ஏன்னா நீங்க வாங்கிட்டு அவங்களுக்கு போட்டீங்கன்னா திருப்பி நீங்க அவங்க கிட்ட போய் எந்த கோரிக்கையும் வைக்க முடியாது. தொகுதியில எல்லா இடங்கள்லுமே தண்ணீர் பிரச்சனை பிரதானமா சொல்றாங்க. இது வந்து மீனவ கிராமங்களும் ஒரு 5-6 கிராமங்களுக்கு மேல இருக்குது இல்ல? கடுமையா இருக்கு. ஆனாலும் தண்ணீர் பிரச்சனை ஏன் இப்படி, என்ன காரணம்? அதான் சார், அது ரொம்ப வருஷமாவே அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில தண்ணீர் பிரச்சனை இருக்கு. ஆனா இவங்க இந்த கடந்த 2021ல இவங்க ஜெயிச்சு வந்தப்போ இவங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா குடி தண்ணீருக்கு இவங்க எந்த ஆக்ஷனும் இந்த 5 வருஷத்துல எடுக்கல. அதனாலதான் காசு கொடுத்து 10 ரூபா 12 ரூபா குடம் வாங்கி குடிக்கிற லெவல்ல மக்கள் வந்துட்டாங்க. இருந்தவர்களாலே செய்ய முடியலன்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா? அதுக்கு ஃபாலோ அப் வேணும் சார், கண்டினியூட்டி வேணும். இதுக்கு என்ன தீர்வுங்கிறத சென்னையில உட்காந்து சம்பந்தப்பட்ட துறையில யார் அமைச்சரோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசி அதுக்கான தீர்வு கொண்டு வரணும். நம்ம வந்து அங்க போயிட்டு ஒரு தடவை சட்டமன்றத்துல பேசிட்டு அதோட விட்டுட்டோம்னா தண்ணீர் பிரச்சனை தீர்வாகாது. ஒரு தடவைக்கு 50 தடவை இதுக்கு நம்ம வந்து தலைமைச் செயலகம் போய் அமைச்சரை பார்க்கணும். இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு யாருன்னு முழுமையா எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்து நம்ம தான் பண்ணணும். அவங்கள போய் தொந்தரவு பண்ணணும். பண்ணி கொடுங்கன்னு ஒத்த காலில் நின்று பண்ணி கொடுக்கணும். அதுதானே வேணும். இந்த பகுதியில நீண்ட நாள் நிறைவேற்றப்படாத கோரிக்கை எதுவும் இருக்காமா? என்ன என்ன ரோடு சரியில்லை, குடிக்க தண்ணி வர மாட்டேங்குது. குடிக்கிற தண்ணி வர மாட்டேங்குது. வேற சரி, ஜெயிச்சு இங்க இருந்து போனாங்களே அவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்களா? வந்ததே இல்லையா? குடி தண்ணீர் எப்படி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்களா? எவ்வளவு? 10 ரூபாவா 12 ரூபாவா? பாத்தீங்களா? இந்த குடிதண்ணீர் பிரச்சனை தான் இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி முழுமையா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றது இந்த குடிதண்ணீர் பிரச்சனை தான். முதல்ல அதுக்கு தான் தீர்வு காணணும். சரி, இந்த முறை முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பசங்கெல்லாம் வீட்டுல பசங்கெல்லாம் யாருக்கு போட சொல்றாங்க? டிவிக்கே தானா? முடிவு பண்ணிட்டீங்களா? ரோடு போடல, தண்ணி வரல, இந்த ஊர்ல ஜெயிச்சவங்க வரலன்னு இவ்வளவு அதிருப்தியா இருக்கீங்க. ஓட்டுக்கு ஏதாவது யாராவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு நமக்கு போடுவீங்களா? உறுதி ஆயிட்டீங்களா? ஒரே ஒரு முறை நம்ம சின்ன என்ன சின்ன சவுண்டா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. விசிலா? இந்த கோயிலே முடிவடையாம இருக்கு. வேலை பாக்குறாங்களா? யாரு கட்டுறா? ஊரு பெரியவங்க எல்லாம் கட்டுறீங்களா? ஜெயிச்சு வந்தோன்னே என்னோட சொந்த காசுல நானும் இதுக்கு உதவியா இருக்கிறேன். சரியா? கோயிலுக்கு இந்த கோயில் சாட்சியா வச்சு சொல்றேன், உறுதியா இங்க நான் வந்து உங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றி கொடுப்பேன். சரியா? அனைவருக்கும் தளபதி விஜயண்ணன் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். முகமது பர்வேஸ், தொடர்ச்சியா நீங்க அறந்தாங்கி தொகுதி முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டே வரீங்க. காங்கிரஸ் குறிப்பா உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா பார்வையா என்ன சொல்றாங்க? முகமது பர்வேஸ்க்கு வாக்கு செலுத்தினா அது பிஜேபிக்கு போடுற ஓட்டு, டிவிகேவுக்கு விஜய்க்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்றாங்களே. அது எப்படி சார் எங்களுக்கு வாக்கு போட்டா பிஜேபிக்கு போடுற ஓட்டாகும்? நான் முகமது பர்வேஸ்
அது எப்படி நான் ஜெயிச்சா பிஜேபிக்கு வாய்ப்பு வரும், இல்லை எனக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு வாய்ப்பு வரும்? இப்படி சொல்லி இப்போ நம்மளை கரப்டட் சொல்ல முடியாதுல்ல, தொகுதிக்கு வரல நம்மளை சொல்ல முடியாது, இல்லை இப்படி கொள்ளடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, மக்கள் பணத்தை சுரண்டியிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை இப்படி கையாளுறாங்க. அது காங்கிரஸ்னு முழுமையாக எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேரை வச்சு ஏவி விடுறாங்க. விஜய் பிஜேபியின் பி டீம், விஜய் பிஜேபியால் களமிறக்கப்பட்டவர் அப்படின்ற அப்படி நினச்சிருந்தா எவ்வளவோ பேர் சொன்னாங்க கூட்டணிக்கு போயிடுவோம், அவங்களோட சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக இஃப்தார் நிகழ்ச்சியில் என்ன சொன்னார்? தனித்து தான் போட்டி, இந்த டீமும் கிடையாது அந்த டீமும் கிடையாது, நான் வேறு டீம், மக்கள் டீம்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டாரு. அப்படின்னா நிறைய கூட்டணிக்கே போயிருப்போம்ல. அதிலலாம் தெளிவாக இருக்கார். நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க தளபதிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு, தலைவருக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு மக்கள்கிட்டே கேளுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் வாக்குகள் உங்களுக்கு வரணும்னா என்ன செய்ய தயாரா இருக்கீங்க? ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இதை தவிர வேற என்ன பிரதானமா சொல்ல போறீங்க? பெண்களுக்கு முதல்ல நம்பிக்கையாக இருக்கணும் சார். அவங்களுக்கு தேவை சட்டம் ஒழுங்கு. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே நிம்மதியாக வெளியில் போக முடியலை. அவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு எதிர்பார்க்குறாங்க. வயக்காட்டுக்கு போகவே பயமா இருக்கு. பயப்படவே மாட்டேன். இந்த பாட்டி சொல்றாங்க பாருங்க, இந்த பாட்டி என்ன சொல்றாங்க, நான் பிறந்ததுலேருந்து பயந்ததே இல்லை, இப்போ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. உங்க எம்எல்ஏ ராமச்சந்திரன் வந்திருக்காரா, அல்லது செஞ்சிருக்காரா அந்த 5 வருஷத்துல? அவங்க ஒண்ணு வந்து ஓட்டு கேட்பாங்க, போடுவோம். எங்களுக்கு ஒண்ணு நன்மை செய்யலை. இல்லாத எளியவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நன்றி சொல்ல கூட வரல. ஆமா, ஓட்டு கேட்க வந்தாரு. கேட்டீங்களா நீங்க அவர்கிட்ட? எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, மறுபடியும் இப்போ ஓட்டு அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அவர் வாயினால நான் வரவே இல்லை அப்படின்னு. ஸ்பெஷலா மக்களுக்குன்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? அறந்தாங்கி தொகுதிக்கு நான் எம்எல்ஏ ஆனா இதை செய்வேன். இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். ஜெயிச்ச உடனே இதை செய்வேன் அதை செய்வேன் நான் வந்து எல்லா அரசியல்வாதி மாதிரி சொல்கிறதெல்லாம் இல்லை சார். உறுதியாக அவங்களுக்கு கூட நிற்பேன், உண்மையாக இருப்பேன். அடிப்படை வசதி தான் சார் அவங்க கேட்குறாங்க. காசோ பணமோ தங்கமோ வைரமோலாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்குறது இருப்பிடம், குடிக்க தண்ணி, டெய்லி நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வீடு வரணும், என்ன ரேஷனில் நல்லா பொருள் வரணும், பஸ்ஸு வரணும். இதுதான் சார் அவங்க கேட்குறது. வேறு எதுவுமே அவங்க கேட்கல. இந்த பகுதியிலமா முக்கியமான கோரிக்கை எதுவும் இருக்கா நிறைவேற்றப்படாம? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ரோடு வசதி கிடையாது, குடி தண்ணீர், ரேஷன் கடை இருக்கா? இல்ல, ரேஷன் கடை இருக்கு, ஆனா கடை கட்டி கொடுக்கல. கட்டி கொடுக்காம வாடகை கட்டணம் இன்னைக்கு இடிஞ்சு உழுவுன்னு தெரியாம சொந்த கட்டடம் வேணும். அப்புறம் இது பஸ் வருதா உள்ள? இல்ல, வரல. சின்ன மினி பஸ் கூட வரல. எதுவுமே வரல. இல்ல. எம்எல்ஏ இங்க வந்திருக்காரா? கிடையாது. இல்ல. கேட்டிருக்கீங்களா? கேட்டேன். அவர் வரலனால அவர் யாராவது நியமிச்சு இந்த ஊர்ல யாரும் பண்ணி கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஓட்டு கேட்டது வந்தாங்களா? வந்தாங்க. எப்ப வந்தாங்க? ஒரு வாரம் ஆச்சு. முந்தா நாள் வந்தாங்க. அப்ப கேள்வி கேட்டீங்களா? எதுவுமே சொல்லல, போயிட்டா. எதுவுமே சொல்லலையா? ஒண்ணும் சொல்லல. அவங்க செய்ச்சா இனிமே செய்யறாங்களா? இனிமே ஜெயிச்சு இந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்களா? முன்னாடி செய்ததே செய்யல, இனிமே வந்து செய்து நீங்க என்ன செய்ய போறியோ போங்கட்டான். இந்த முறை முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு போட்டுருங்க? விசில். யாருக்கு? விசிலுக்கு. விசிலுக்கா? அம்மா நான் வந்திருக்கோங்கறதுக்காக இல்ல, விசிலுக்கு. உறுதியா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது தான் என்னோட முதல் வேலையே. உறுதியா போறது உங்களுக்கு தான். விசிலுக்கு தான். சம்பரந்தா போடுங்க, மாத்தி போடுவோம். சொல்லுங்க. நாங்க அவங்களுக்கு தான் போட போறோம், ஆனா கண்டிப்பா ஏதாவது விவசாயிக்கு பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏமா தலைவருக்கு பிடிச்சதே முதல்ல விவசாயி தான்மா. விவசாயி இல்லாம எப்படி நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல விவசாயி இருந்தாதானே சோறே சாப்பிட முடியும். அதனால விவசாயத்தை என்னைக்கும் மறக்க மாட்டோம். நீங்க இத்தனை வருஷமா மாறி போட்டு சலிச்சு புளிச்சு போல உங்களுக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்க பசங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க வீட்டுல?
அது கூட விஜய் தான் போடுறது. ஆசையை நிறைவேற்ற நீங்க போறீங்களா? அம்மன் கோயில் முன்னாடி இருந்து சொல்றேன், அம்மன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய சக்தி அந்த ஓட்டு, வாக்குரிமை தான். அதை சிந்திச்சு யோசிச்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கும் நல்லது. ரொம்ப நன்றி, வணக்கம், போயிட்டு வருவா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிச்சா நான் வந்து உங்களுக்கு படித்துறை கட்டி தர்றேன், அடிக்கல் நாட்டுறேன்னு சொன்னார். செய்யலை. ஒரு நன்றி சொல்லவும் வரல. 5 வருஷம் முடிஞ்சு இப்போ வந்தார். அன்னைக்கு இதே கோயிலுக்கு வந்தார். நான் தான் கேட்டேன், என்னப்பா முன்னாடி வந்து நான் ஜெயிச்சா நான் படித்துறை கட்டி தர்றேன், ரோட்டை செஞ்சு தர்றேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் ஒரு நன்றி சொல்ல கூட வரலேன்னு. நான் வந்தேன், ஊரில் நீங்கள் இல்லை அப்படின்னாரு. ஊரில் நான் தான் இல்லையா இல்லை கிராமமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் தானே இருந்திருப்பாங்க, ஒரு ஆள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் இப்போ ஜெயிச்சா அடிக்கல் நாட்டுறேன்னாரு. முதல்ல ஜெயிச்சதுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன செஞ்சிருக்கே, இனிமே நீங்கள் ஜெயிச்சு எங்களுக்கு செஞ்சது போதும் போங்கன்னு. விஜய்க்கு தான் போட போறேன். எனக்கு தவிர எனக்கு ஓட்டு போட்ட நாமதெல்லாம் நான் வேற மாறினதே இல்லை. இப்போ வந்து மாற போறேன். விஜய்க்கு தான். அதே மாதிரி நீங்க பண்ணணும் எங்களுக்கு. அதே மாதிரி பண்ணணும். ஆமா, எங்க எல்லாருமே விஜய் தான். என் பேத்தி அப்பத்தா விஜய் வராரு, வாங்க பத்தா வேமா போய் பார்க்க போகணும், ஓட்டு போட போகணும் அப்படிங்குது. 3 வயசு. 3 வயசு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், அத காதுல வச்சு அதுக்கு சொல்லுது. என் பேரன் கூட விஜய்க்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க, அப்பதான் விஜய்க்கு போடுங்கிறான். இந்த பகுதியில நீண்ட நாள் நிறைவேற்றப்படாத கோரிக்கை இருக்கா? நிறைய இருக்கா? நிறைய என்ன இருக்கு? பால்வாடி கட்டடம் இல்ல, சரி, குடிக்க தண்ணி எப்படி வருதா இல்ல வாங்கி குடிக்கிறீங்களா? வாங்கி தான் குடிப்போம். 10 ரூபா. ஓகே. ரேஷன் இருக்கா? அங்கன்வாடி இல்ல. பஸ் வருதா உள்ள? ஹாஸ்பிடல் இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இல்ல இருக்கு, ஆனா அது ஒரு இதா இல்லையே. அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. டாக்டர் எல்லாம் ஒழுங்கா வராங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிடையாது. எம்எல்ஏ இங்க வந்திருக்காரா இந்த 5 வருஷத்துல? யாரும் வரலையா? ஒரு முடிவு பண்ணிருக்கீங்களா யாருக்கு ஓட்டு போடணும்னு? யாருக்கு? யாருக்குமா? பசங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க இந்த முறை? விசிலுக்கா? உங்க வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம் டிவி கேக்கு தான் போடணும்னு சொல்றாங்களா? இவ்வளவு நம்பிக்கை எங்க மேல வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஆதரவு தரீங்க. அம்மன் கோயில் சாட்சியா வச்சு சொல்றேன், உறுதியா உங்களுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. உறுதியா ஜெயிச்சு வந்துட்டு உங்களுக்கு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்படும். அங்கன்வாடியே இல்ல, பிள்ளைங்க அங்க எங்க திரிறோம் நாங்க. பிள்ளைங்களுக்கு எங்க இங்க வைக்கிறாங்க, அப்புறம் அங்க திட்டாங்கங்கறாங்க. எங்களுக்கு வந்து அங்கன்வாடி பாத வசதி, ரோடு, வீட்டுக்கு போறதுக்கு ரோடு, வீட்டுக்கு ரோடு. என்ன யாரு பிடிக்கும் சொல்றாங்களா? என்னன்றாங்க? ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கம்மா. நம்பிதான் வந்திருக்கோம். கடந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்கன்னு யோசிங்க. நேர்ல கூட வந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். கவலையே படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. போயிட்டு வரவா? ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நம்ம சின்ன என்ன சவுண்டா சொல்லுங்க.